ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த பர்சன் கூட சண்டை போட்டுட்டு எப்படியோ அந்த ஆளையுமே கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கான். பார்த்தா இன்னொரு ஆள் வந்துட்டு அங்கே வந்து கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. திரும்ப போயிட்டு அவன் கூட ஃபைட் போயிட்டுருக்கு. செம ஃபைட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஆளையுமே அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் திரும்ப அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கான். பார்த்தா இன்னொரு ஆள் கன் எடுத்துகிட்டு வந்துட்டு விரட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போ இந்த டைம் வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. அந்த ஆள் வந்துட்டு தொடர்ந்து ஷூட் பண்ணதில் நம்ம ஹீரோ மேலே வந்து குண்டடியுமே பற்றது. எங்கடா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் கடலுக்குள்ளே குதிச்சிடுறான். அந்த ஆள் அங்கே பார்த்துட்டு அப்படின்னா அவங்க இறந்து போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோவும் பார்த்தா இங்கே கடற்கடியில் ஓரத்தில் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம போகலாம் வெளியே அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க போக மாட்டாங்க, நம்ம அவங்க எல்லாருமே போகிற வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன ரொம்ப பெயினாக இருக்கான்னு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு ஆமாம் ரொம்பவே பெயினாக இருக்குன்னு சொல்கிறான். சின்ன வயசில் என்னோட அம்மா வந்து நான் வந்து இப்படி நைஃப்பில் வந்து அடிப்பட்டப்ப என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச சாங் ஏதோ அதை நினச்சிக்கிற சொன்னாங்க. அதை நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னோட பெயின் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. நீயுமே வேணா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஹீரோவுமே அதே மாதிரி நினச்சி பார்க்குறான். அப்போ இப்போ உனக்கு வலி வந்து உண்மையிலே குறைஞ்சிருக்கு பார்த்தியா அப்படின்றத கேட்டுட்டு அவள் ஹாப்பியாகிறா. ஹீரோவோட அப்பாவும் அந்த பசங்களுமே பார்த்தா நம்ம ஹீரோவை தேடிட்டு அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே சுற்றி அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மாங் வந்து கட்டை பார்த்துடுறான். அவங்க அப்பாட்டையுமே கொடுத்ததுமே அவருமே பார்த்துட்டு அங்கே போட்டை கொண்டு போக சொல்கிறாரு. கண்டிப்பாக இங்கே தான் இருக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் முதல் காட்டுக்குள்ளே போய் தேடி பாருங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவங்களுமே போய் அங்கே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே போய் கிடப்பாங்க, இவங்க தான் தண்ணியில் மாட்டிட்டு இருக்காங்களே. இப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து வந்துட்டு இப்போ யாருமே இங்கே இல்லை, நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சேரலாம். இப்போ நம்மளோட போட் வந்துட்டு நகர்ந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவருமே வந்துட்டு சரி போகலாம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா அப்படியே வந்து அவனுக்கு மயக்கமாக ஆரம்பிச்சிருது. அந்த அடிப்பட்டதில் அவன் தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருது. அவள் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு சிபிஆர்லாம் கொடுத்து அவனை வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ ஹீரோ ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல கட்டுமே கட்டி விட்டுருக்கா. நீ தேங்க்யூலாம் பிறகு சொல்லலாம் வா அப்படின்றத சொல்லிட்டு அவனை நீ எப்படியோ கரையில் கொண்டு வந்து சேர்த்துடுறா. அப்போ அங்கே பார்த்தா இவங்களோட போட் போயிட்டுருக்கு. அங்கேருந்து கத்திட்டுருக்கா, ப்ளீஸ் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் போட் தூரமாக போன வசதிக்கு சவுண்டு கேட்க மாட்டுது. இப்போ ஹீரோட்ட நீ வேமா வந்து ஃபயரை வந்து ட்ரை பண்ணி பற்ற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ஆனால் முடியல, அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ தீயை பற்ற வச்சிடுறா. அப்போ அங்கே அவங்களுமே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பாஸ் அங்கே பாருங்க அங்கே தீ வந்து எரியிற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் வேமா அங்கே போட்டை கொண்டு போங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ ஹீரோ பிடிச்சி அங்கே காப்பாற்றி இழுத்துட்டு வந்துடுச்சேக்கா. அப்போ அவங்க போயிட்டு பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு வேமா காப்பாற்றுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கையை விடவே அவனுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், கை விட்டுட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினையுமே வர சொல்கிறாங்க கூட சேர்ந்து. அப்போ ஹீரோயினுமே கூட போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வீட்டில் வந்து நம்ம ஹீரோட அம்மாட்ட அப்போ வந்து கால் பண்ணார். அண்ணனை காப்பாற்றிட்டாங்களான்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோவை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அவன் மயக்கத்திலே இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அவனை நினச்சி ரொம்ப கவலையோடவே இருந்துட்டுருக்கா. ஃபைனலாக அவனுக்கு முடிப்பு வந்துடுது. என்ன இப்போ பெயினாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி பாஸ் நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வருவான்னு சொல்லிட்டு மாங் கேட்டதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க மாங் அப்படின்றத சொல்லும் போது தான் புரியுது இவன் மயக்கத்திலே ரொம்ப நாளாக இருந்திருக்கான்னு. என் கூட சேர்ந்து வந்த பொண்ணு எங்கே அப்படின்றத கேட்டதும் அந்த பொண்ணை ஆல்ரெடி நான் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட சொல்லிட்டேன். அந்த பொண்ணு உன்னோட உடம்பு சரியாயிருச்சுன்னு சொன்னதும் கிளம்பணும்னு சொன்னாங்க அப்படின்றத அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. பாசிட்டிவாக நான் கூட்டிகிட்டு போய் விட சொல்லிட்டேன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். அங்கே பாசிட் வர நீ வந்து என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்தையா, எங்கே விட்டுட்டு வந்த அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அவங்க இப்போ தான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கீழே தான் இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோ விழுந்தடிச்சு அவளை பார்க்க போயிட்டுருக்கான். இதெல்லாம் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருக்குது. என்னடா ஒரு பொண்ணுக்காக எந்த லெவலுக்கு பறந்தடிச்சிட்டு போயிட்டுருக்கானேன்னு ஹீரோ அவகிட்ட போயிட்டு என்ன நீ கிளம்பிட்டியான்னு கேட்குறான். ஆமாம் எனக்குமே சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குல்ல அப்படின்றத சொல்கிறா. சரி நீ வந்து வெயிட் பண்ணு, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவையில்லை, நானாக போய்க்கிறேன், நீ வந்துட்டு இப்போ கவனம் வேறு அது போதுன்னு சொல்கிறா. சரி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக திரும்ப மீட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபிஷ் நூடுல்ஸ் பிளாக் காப்பி நீ வந்து எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னதும் சரி பார்க்கலாம் நம்ம திரும்ப மீட் பண்ணனா அப்படின்றத சொல்கிறா. அவன் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், அவளுமே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன்றதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க அப்பா கேட்குறாரு அவங்க கிட்ட, எப்படி அந்த பொண்ணு உன் கூட சேர்ந்து வந்தா, யார் அந்த பொண்ணுன்னு, அவள் யார் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அவள் தான் காரணம் அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னோட பையனை உயிரோடு கொண்டு வந்து சேர்த்துருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட இருக்க பையனுமே சொல்றாரு, இவ்வளோ பெரிய பேங்காங் சிட்டியில் அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னாலும் முடியாது அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா தலைவிதி இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு.
நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மாவை பார்த்ததுமே அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிருது. அவங்க அம்மா வந்துட்டு வேகமா ஹக் பண்ணிட்டு, "எங்கே போயிட்ட? என்னாச்சு?" அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பதில் சொல்ல போறா. பார்த்தா அவங்க அப்பாவும் பிரதர் வந்துடுறாங்க. அப்பா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அப்பாவோட எதிரி அந்த புதின் இருக்கார் இல்லையா, அவர் தான். வந்த ஸ்பீடுக்கு குச்ச வச்சு ஹீரோயினை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. "உன்னால் எவ்வளோ காசு எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? நீ வந்து என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு என்னை பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டதும், பதிலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் காசை பூரா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும், இன்னும் பதில் பேசிகிட்டு இருக்கேன்னு போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு, உன் பொண்ணை ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினோட பிரதர், நீ எதுக்காக இப்படி அப்பாவை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு கோவமாயிருது. அவள் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கா, தேவையில்லாமல் வந்து யாரும் பேசி அவளை வந்து தொல்லை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போயிரு அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்குமே பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே அந்த ராக்கெட்டை போய் பார்த்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வர்றாங்க. நீ வந்து எதுக்காக அப்பா கூட தேவையில்லாமல் இப்படி வந்து வாய் வார்த்தை விட்டு சண்டை போட்டுட்ருக்க, நீ வந்து அவர் சொல்கிற மாதிரி கேட்டினான்னு சொன்னதும், இப்போ அவர் வந்து என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப நல்ல விதமா அப்படின்றத கேட்குறா. அது நல்ல விதம் கிடையாது, அவர் எப்பயுமே வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி இருக்க சொல்கிறாரு. நீ வந்து பையன் மாதிரி வந்து இப்போது நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன், ஏன்னாச்சு எல்லா மணியும் லாஸ்ட் ஆனது தான் மிச்சம், தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை என்ன பண்ண, அதை சொன்ன பேச்சு கேட்டு நட. அப்புறம் இது என்ன கன்றாவிய கழுத்தில் போட்டுட்ருக்க, தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு நெக்லஸ் எடுத்து போட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா உன்னை நினச்சின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் ஹக் பண்ணிட்டு அவள் வந்து அவளோட பாசத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கா. அங்கே அந்த பொண்ணு ப்ராவுக்குமே அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது பிரதீக் அங்கே நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு, இந்த பாரு உனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இப்போ இது ரொம்ப ஓல்டாச்சு, இதை போய் நீ ஏன் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. நீ கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாரு, நல்லா உனக்கு பிடிக்கும், சூட்டபுள் ஆகும் அப்படின்றத சொல்கிறான். இல்லை எனக்கு இது பிடிக்காது, இந்த மாதிரிலாம் உன்னோட மணியை நீ வேஸ்ட் பண்ணாத, நான் இதை வேஸ்ட் ஆக்க விட மாட்டேன், ஆனால் என்னோட சிஸ்டர் கொடுத்துட்றேன், அவளுக்கு இது பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இவன் வந்து இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவள் அவங்க சிஸ்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா சமையல் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே நம்ம மாங் வர்றான். அப்போ அவனை பார்த்து, சரி நீ அந்த பொருளெல்லாம் அங்கே வச்சுட்டு நீ வந்து எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு போ, நான் டின்னர் ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. இல்லை எனக்கு டின்னர்லாம் வேணாம், நான் வந்து இப்போ வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும், என்னக்கா நீ பேசிகிட்டு இருக்கா, அவன் குழந்தைகளோட ஒய்ஃபோட தான் சேர்ந்து சாப்பிடுவான், நம்ம கூட ஏன் சாப்பிட்றான்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த மேரேஜ் ஆகலை, ஒய்ஃப் இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். வெளியே போய் அவன் ஷூவை வந்து அங்கே கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்துட்டு, உனக்காக தான் இந்த சாப்பாடு, நீ வீட்டில் போய் சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இப்போ வரைக்கும் நான் ஓப்பனாக லவ் பண்ணுறேன்னு சொல்ல தான் மாட்டான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவனை கூட்டிகிட்டு அந்த பூசாரிகிட்ட தான் போயிட்டு அந்த ஜாதகத்தை காமிச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. என் பையனுக்கு நிறைய வந்து கஷ்டங்கள் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனோட லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் சாமியை ப்ரே பண்ண சொல்லிட்டுருக்காரு. ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட வாட்ச் அங்கே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அங்கே வந்து பூசாரிகிட்ட விசாரிச்சுட்ருக்காங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு எப்படி இருக்குது, ஒரே கஷ்டமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணோட லைஃப் ரொம்பவே நல்லபடியாக அமையும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ, என்னோட திங்ஸ் உள்ளே விழுந்துருச்சு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அவள் அந்த பொருளை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் இப்போ வச்சிருக்கிறது என்னோடதுன்னு சொன்னதும் ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிறது. ஒரு வழியாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம், சரி நீ எப்படி இருக்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தில் வந்துட்டு இன்னுமே அந்த அவங்க செஞ்ச அந்த டாலர் வந்து போட்டிருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம வந்து எப்போ மீட் பண்ணிக்கலான்னு திரும்பன்னு கேட்டதும், அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ, இந்த வாட்சை நீயே வச்சுக்கோ, நான் வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன், இந்த கச்சிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நாளைக்கு நீ வந்து வாங்கிக்கோ, நான் இங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பூசாரி வந்து இன்னுமே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் பொண்ணு அவளோட சந்தோஷத்தை அவளாவே தேடிக்குவா, அவளோட லைஃப்பில் எல்லாமே நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க சிஸ்டர், அப்பா வந்துட்டு உன்னை இன்னைக்கு நல்லா அழகாக ரெடியாகி இருக்க சொன்னார், வெளியே ஒரு டின்னருக்கு போகணுமான்னு சொன்னதும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் உன்னை கிளம்பி ரெடியாக தான் இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு, சரி பொண்ணுங்க கரைச்சி போன்ட்ட என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணிட்டுருக்கா. முதல் நீ கூட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை இங்கே கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் போக சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவன், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நீ மறைக்கிற மாதிரி தோணுதே அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. நீ ஒழுங்கா போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவுமே, அப்பா இன்னைக்கு உன்னை
நைட்டு வந்து டின்னர் மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் நான் அவர் கூட சேர்ந்து எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறா. தேவையில்லாமல் பேசாத, ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காத, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பிளைன் டேட்டுக்கு தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அங்கே அந்த பொண்ணை போய் அவனுமே மீட் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணோட அப்பா வந்து ஒரு பேங்கர். ஸோ வந்துட்டு இவங்களுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மேரேஜ் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பேச சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணை பார்த்தா ஹீரோ பார்த்ததுமே பிடிச்சிருது. அப்படியே வந்து ஜொல்லு ஒடிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அதே மாதிரியே ஒரு பிளைன் டேட்டுக்கு தான் அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. பிஸ்னஸ் வந்து டீல் மாதிரி தான் இந்த மேரேஜுமே நடக்க போகுது. ஹீரோயின் அங்கே பொண்ணு பார்க்க வந்திருக்க பையனுக்கு பார்த்ததுமே அவளை ரொம்ப பிடிச்சி போயிருது. உடனே இந்த இதை சாப்பிடு அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கான். வேணுனே ஹீரோயின் அவன் பாட்டு கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்க பையனும் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறாலும் அதுவே காப்பி பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் சரி விடுற மாதிரி இல்லை. மேரேஜ் பண்ணுறதுக்கு அவன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுறான். ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஹீரோ அங்கே வெளியே வந்துட்டு அங்கே மாங்கிட்ட வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறான். அவர் பிளைன் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு தெரியும்ல, இப்படி வந்து இதில் என்ன மாட்டி வச்சிருக்கேன், நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் பார்த்தா ரொம்ப கவலைப்பட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அவங்க பிரதர் வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக இப்படி அப்பாவோட வந்து விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் இதில் என்ன என் மேலே தப்பு இருக்குது, அவர் மேலே தான் தப்பு, யாரை கேட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இது அப்பாவோட ஆசை, நீ அதை நிறைவேற்றி தான் ஆக்கணும், நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவருக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் பெரிய வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும், அதுக்காக தான் இவர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அந்த ஆள் யாருன்னே தெரியாது, எனக்கு அந்த ஆள் பிடிக்கவும் இல்லை, நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்குவேன் தெரியாதவங்களை போயின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து உடனே இன்றைக்கி பார்த்தவன உனக்கு என்ன நாளைக்கே மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை, அவரை பற்றி நீ நல்லாவே தெரிஞ்சுக்கிறலாம், ஆனால் நீ அவரை மேரேஜ் தான் பண்ணி ஆகணும் அப்பாக்காக அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிருது. கீழே பார்த்தா அவங்க பீச்சில் வந்துட்டு கேட்ட அதே சாங் அங்கே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிருது. அப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவகிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பீச்லேயுமே வந்து ஒரு டான்ஸ் ஆடணும், இப்போயுமே ஆடிட்டு இருக்கோம், உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்குறான். எனக்கு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கேட்டதோ எனக்கு வந்து எந்த இடத்துலனாலும் ஓகே தான், உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. அப்போ அங்கே பார்த்தா அங்கே சாங் வந்து பாடி முடிச்சு கிளாப் பண்ணதுமே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி ஓகே எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுங்க, நான் போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அப்புறம் இவங்க ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் பார்த்தா அங்கே மாங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துடுறான். அப்போ இங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் அந்த இடத்துக்கு. பார்த்தா அந்த பொண்ணு லூஸ் மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஹீரோவை. ஹீரோ வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது என்னால் வந்து எந்திரிக்கவே முடியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஹீரோ சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி விடுறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க மாங்க வந்துட்டு அவங்க அப்பாட்ட என்னோட அப்பா அங்கே பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போனார் இல்லையா, அந்த விஷயத்த சொன்னதும் அந்த ஆள் ஏதாச்சும் பெரிய இவில் பிளானாக தான் பண்ணிட்டு இருப்பான், ஸோ நீ வந்துட்டு அந்த ஆள் மேலே ஒரு பார்வையை வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட நான் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் வந்து நல்லது நடக்கும், நம்ம பிஸ்னஸ்மே ரொம்ப பெருசாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் அவளை பிடிக்கல, நான் பிடிச்ச மாதிரி தான் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொன்னதும் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நீ என்னைக்கு பார்க்க போகிற, அதுக்கப்புறம் உன்னோட வயசு என்ன சின்ன குழந்தை நினச்சிட்டு இருக்கியா, ஏறிட்டே போகுது, மேரேஜ் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். எனக்கு பிடிக்கல, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினோட அப்பா அங்கே வந்து கத்திட்டு இருக்காரு. நீ எப்படி ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுறேன்னு, எனக்கு அவனை பிடிக்கல, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. உனக்கு இப்போ பிடிக்குதா பிடிக்கலையான்னு நான் கேட்டேன்னா, இப்போ நான் உனக்கு ஆர்டர் தான் கொடுக்குறேன், நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடாரு. அப்போ எல்லாமே அவர் காசுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு, என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ திட்டா. அதை கேட்டு அவங்க அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட அப்பாவோட காதில் விழுந்துற போகுது அப்படின்றத சொன்னதும் எப்பயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்களா, எப்பயுமே நீங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் நான் பொண்ணுன்ற வாசி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்றதை கேட்குறா. நைட் போல் ஹீரோ ஏன் அங்கே கோயிலில் போய் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவை வராமல் ஒரு பொண்ணு கையில் வந்து ஒரு கர்ச்சிப்பை கொடுத்து விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இப்படி பார்க்க வராமல் ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோ வந்துட்டு அங்கே சிரிக்க, ஓ நீ வந்து இப்போ என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அடிக்கிறா. அப்போ அவை சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க வேணாம், ஏன்னா என்னோட அப்பா எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னா ஏன் அழுதுட்டு
நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறா. என்னோட அப்பாக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் எங்கேயாச்சும் ஓடி போயிருன்னு சொல்கிறான். என்ன விளையாண்டுட்டு இருக்கியான்னு கேட்டதும் நான் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் எங்கே போய் போகிறது அப்படின்னு கேட்டதும் பேசாமல் ஏன் கூட வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்போவே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்ன நீ சொல்கிற அப்படின்றத கேட்டதும் நான் வந்து இப்போ லவ் பண்ணலைன்னா உன்னை மேரேஜுக்காக கேட்பேனா, நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவன் வேற ஒரு பிளேஸில் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேத்துக்கு பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு சேமாக எதுவுமே வரமாட்டுது. அங்கே ரொம்ப கவலையாயிருது. அப்போ உங்க மேரேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம இப்படியெல்லாம் ஈஸியாக எதையும் விட்டுறக்கூடாது, நான் வந்து என்னோட வீட்டில் போய் பேசுகிறேன், நீ வந்து உன்னோட வீட்டில் போய் பேசு, 2 பேர் சம்மதம் வாங்கி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோக்கு பார்த்து வச்சிருக்க அந்த பொண்ணு ருக்மணி அங்கே ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க 2 சிஸ்டருமே சேர்ந்து அவ்வளவே வந்துட்டு அந்த கலாய்க்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு எதுவுமே பேச முடியல. அவள் வந்து பேச முடியாமல் தவிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ அங்கே நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா சில ஆண்கள்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ பதிலுக்கு அவங்கள போட்டு அடிச்சுட்டு ஒழுங்காக வந்து சொல்லுங்க யார் என்ன கொலை பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சதுன்னு கேட்டதும் அவங்க பதில் பேசாமல் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தையும் சாதகமாக எடுத்துக்க கூடாது, கண்டிப்பாக இந்த வேலை யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்றத கேட்டதும் நான் வந்து கோயிலுக்கு போய் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறா. சரி ஓகே நீ இப்போ ஷாப்பிங் கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருறா. உங்கள் கூடயான்னு சொல்லிட்டு ஏன் கூட இல்லை ப்ரை வந்திருக்காரு அவரு கூட தான் சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எதாவது நிலம்புதான் ஹீரோக்கும் நீ வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன கேட்காம எப்படி அவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லலாம் அப்படின்றத கேட்குறான். இது என்னோட ஆர்டர், நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா ஹீரோவுமே அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறா. மாங்குலும் அப்புறம் வியுமி என்னோட பாடி கார்ட்ஸ், அதனால தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கொலை பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உங்களை போய் யார் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஜோக்கர்ஸ் அவங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் பயந்து போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.